வியட்நாம் ட்ரிப்பில் நான் கற்றுக்கிட்ட விஷயம், ஃபஸ்ட்டு டனாங்கில் லேண்ட் ஆன உடனேயே வீல் சேர் டேமேஜ் ஆயிருச்சு. அந்த இடத்துல என்னுடைய கான்ஃபிடன்ஸ் எல்லாமே போயிருச்சு. நம்ம எவ்வளோ தான் ப்ரிப்பேராக இருந்தாலும் சம்டைம்ஸ் சில விஷயங்கள் வந்து நம்முடைய கண்ட்ரோலுக்கு மீறி போகும். அந்த இடத்துல எமோஷ்னலாக டவுன் ஆகாமல் நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். 2வது விஷயம், லைஃப்பில் நம்ம மேலே நமக்கே சில சமயத்தில் டவுட்ஸ் வரும். இது நம்மளால் பண்ண முடியுமா முடியாதான்னு. அது செய்யும்போது தான் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் நமக்கு தெரிய வரும். அந்த மாதிரி நான் செஞ்ச ஒரு விஷயம் தான் வாட்டர் ஆக்டிவிட்டீஸ். நான் கொஞ்சம் கூட நினச்சு பார்க்காத ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். நெறைய இஷ்யூஸ் வந்து இந்த வியட்நாம் ட்ரிப்ல எனக்கு இருந்துச்சு. எஸ்பெஷலி வாஷ்ரூம் வந்து வீல் சேர் ஃப்ரெண்ட்லியா இல்லாதனால, அது எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சா இருந்துச்சு. அண்ட் டேமேஜ் ஆன இந்த வீல் சேர எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு போறது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. இதனால எனக்கு நெறைய மூட் ஸ்விங்ஸ் இருந்துச்சு. கோவப்பட்டுட்டு இருந்தேன். கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. சம்டைம்ஸ் ரொம்பவே டவுன் ஆயிருந்தேன். பட் அது எல்லாத்தையுமே வந்து பியூட்டிஃபுல் மெமரீஸா மாத்தி சப்போர்ட் பண்ண என்னுடைய பார்ட்டிசிபென்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், கசின் எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க் பண்றேன். இடம் தான் மாறியிருக்கே தவிர, ஹியூமனிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எங்கேயுமே மாறல. இந்த வியட்நாம் ட்ரிப் என்னுடைய கான்ஃபிடன்ஸ ரொம்பவே பூஸ்ட் பண்ணுச்சு. இந்த ட்ரிப்ப ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு நெறைய பயங்கள் இருந்தது, ஆங்ஸைட்டி இருந்துச்சு. பட் அது எல்லாத்தையுமே நான் ஃபேஸ் பண்ணி ஓவர் கம் பண்ணேன். ஸோ லைஃப்ல எந்த ஒரு விஷயம் செய்யறதுக்கும் ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்ப நாம எடுத்து வச்சா, இந்த யூனிவர்ஸ் அதுக்கான கேட்ஸ் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்ப நான் எடுத்து வச்சத நினைக்கும்போது, எனக்கே ரொம்ப பெருமையா இருக்கு.